போர் விமான சண்டை தொகுப்பை இரண்டு விதமாக பிரிக்கலாம். பிவிஆர் ஏவுகணைகளுக்கு முன், பிவிஆர் ஏவுகணை வருகைக்கு பின். பிவிஆர் ஏவுகணை வருகைக்கு பின் இதுவரை போர் விமான சண்டையில் அசைக்க முடியாத, வெல்ல முடியாத வீரனாக இருப்பது F-15 விமானமே. ரஷ்ய விமானங்களை ஓட ஓட விரட்டி சுமார் 100க்கு மேற்பட்ட விமானங்களை அடித்து துவம்சம் செய்துள்ளது இந்த F-15. பெயரளவுக்கு இல்லாமல் ரஷ்யாவின் அதிநவீன MiG-25, MiG-29 விமானங்களையும் தாக்கி அழித்துள்ளது. அதே நேரம் ஒரு எதிரி விமானங்களால் கூட இதை நெருங்க முடியவில்லை. இந்தியா சுமார் 110 விமானங்களை மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் வாங்க உள்ளது. 2000ஆவது ஆண்டிலேயே துவங்கிய இந்த கொள்முதல் திட்டம் பல காரணங்களால் இதுவரை நிறைவேற்றப்படாமல் இருந்து வருகிறது. வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். தற்போதைய சோதனையில் 5 நாடுகளைச் சேர்ந்த 7 விமானங்கள் போட்டியிடுகின்றன. குறிப்பாக ரஷ்யா Su-35 மற்றும் MiG-35 விமானங்களையும், அமெரிக்கா F-21 மற்றும் F-18 விமானங்களையும் போட்டிக்கு அனுப்பியுள்ளது. தற்போதைய நிலையில் போட்டி என்று வந்தால் ஏற்கனவே ஒருமுறை வென்ற ரஃபேல் விமானம்தான் வெல்லும். அதற்கு அடுத்தபடியாக கிரிப்பன் அல்லது F-21 வர வாய்ப்பிருக்கிறது. இவற்றுடன் போட்டியிட்டால் ரஷ்ய விமானங்களுக்கு 1 புள்ளிகள் கூட கிடைக்காது. இது ஏற்கனவே நடந்த சோதனையிலும் உறுதியாகியுள்ளது. கடந்த முறை நடந்த போட்டியில் ரஷ்யாவின் MiG-35 கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டது. நவீன தரத்துக்கு ஒரு போர் விமானம் கூட இந்தியாவால் தயாரிக்க முடியாது என்பதால் அவசர கால நிலைக்காக பிரான்ஸ் நாட்டிடமிருந்து சுமார் 36 போர் விமானங்களை இந்தியா வாங்கியது. அதே நேரம் 52 மிராஜ் விமானங்களை அதிக விலை கொடுத்து நவீனப்படுத்தியது இந்தியா. இவை மட்டுமே இந்திய விமானப்படையில் நம்பிக்கைக்குரிய போர் விமானங்களாக இருக்கின்றன. ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய விமானங்கள் பாகிஸ்தானின் F-16 விமானங்களுக்கு அளவு போதிய தரத்துடன் இல்லை. இதை முன்னாள் விமானப்படை தளபதி தனோவாவும் ஒப்புக்கொண்டுள்ளார். MiG-29 விமானங்களை வாங்க வேண்டாம் என்று அப்போது வற்புறுத்திய முன்னாள் விமானப்படை தளபதி லீ போண்டியின் கூற்றுக்களும் தற்போதே அரசுக்கு வெளிப்பட்டுள்ளது. பெரும் விமானப்படை என்று கூறிக்கொள்ளும் இந்திய விமானப்படை தொழில்நுட்பம் என்று வந்தால் இன்றைய கூற்றுக்கு தாய்லாந்து நாட்டு விமானப்படையிடம் கூட தோற்றுப்போகும் அளவுக்கு இருக்கிறது. ரஃபேல் விமானம் இந்த வருடம் மே மாதம் வரும்போது மட்டுமே பாகிஸ்தான் விமானப்படையை விட பலம் பெறும். அதோடு உள்நாட்டு தயாரிப்பு என்று கூறி வரும் தேஜாஸ் விமானங்கள் போர் என்று வந்தால் பாகிஸ்தானிய போர் விமானங்களிடம் எளிதில் வீழ்ந்துவிடும். தேஜாஸ் மட்டுமல்ல, விமானப்படையின் முதுகெலும்பு என்ற சுகோய் விமானங்கள் கூட பாகிஸ்தானின் F-16 விமானங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது. பின் ஏன் சுகோய் விமானங்களை இந்தியா பயன்படுத்துகிறது என்றால் அதற்கு 2 காரணங்களே இருக்க முடியும். சுகோய் விமானம் சுமார் 10 டன்னுக்கு மேல் வெடிபொருட்களை சுமந்து செல்லும். ஆனால் அது கூட துல்லியமாக தாக்கும் வெடிபொருட்கள் இல்லை. 1960களில் பயன்படுத்தப்பட்ட சாதாரண வெடிபொருட்களே. கார்கில் போரில் பாகிஸ்தானின் நிலைகளை தாக்க ஏன் மிராஜ் மற்றும் ஜாகுவார் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டது? MiG-29 மற்றும் MiG-21 விமானங்கள் ஏன் பயன்படுத்தப்படவில்லை என்று இப்போது யோசித்து கொள்ளலாம். கடந்த வருடம் பாகிஸ்தானின் பாலக்கோட்டை தாக்கவும் ஏன் மிராஜ் தேர்வு செய்யப்பட்டது? சுகோய் எதற்குத்தான் பயன்படும் என்று யோசிக்கலாம். சுகோய் விமானங்களை இந்தியா பயன்படுத்துவதற்கான 2வது காரணம், ஹால் நிறுவனத்தை தொடர்ந்து இயங்க செய்யவும் இந்தியாவும் போர் விமானங்களை செய்கிறது என்று செய்தித்தாள்களில் வெளிவந்து கொண்டிருக்கவுமே சுகோய் விமானங்கள் விமானப்படையில் இருந்து வருகிறது. தற்போது வரவிருக்கும் MRCA போட்டியில் ரஷ்ய விமானங்கள் இறுதி இடத்திற்கு தள்ளப்படும் என்றாலும் அடிமட்ட விலைக்கு இந்த விமானங்கள் கிடைக்கும் என்பதாலேயே அவை இன்னும் பங்கு கொண்டு வருகின்றன. ஆனால் திடீரென அமெரிக்கா நவீன F-15 விமானத்தை ஏன் இந்தியா MRCA திட்டத்துக்கு கொண்டு வருகிறது என்றால், ஏற்கனவே கூறியது போல இன்னும் ஒரு முறை போட்டி வைத்தாலும் பிரான்ஸ் நாட்டின் ரபேல் விமானமே வெல்லும். அமெரிக்காவின் ஏனைய F-20 விமானமும் மற்றும் F-18 நிச்சயம் தோற்கத்தான் செய்யும். ஆனால் F-15 விமானம் வந்தால் நிலைமை வேறு. ஒருவேளை F-15 விமானமும் ரபேல் விமானமும் நேருக்கு நேர் வரும் பட்சத்தில் உச்சபட்ச போட்டி 2 விமானங்களுக்கும் நிலவும். 2க்கும் ஒன்றுக்கொன்று சளைத்தது அல்ல. இதுவரை இருந்த காலத்தில் F-15 விமானம் சிறப்பாக செயல்பட்டுள்ளதோடு போரில் வெல்ல முடியாத அசுரன் என்ற பட்டத்தோடும் வலம் வருகிறது. அதே நேரம் அதற்கு கடும் சவாலை ரஃபேல் விமானமும் கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. F-15 விமானத்தை வைத்து ரஷ்ய விமானங்களை, ரஷ்ய வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை தினசரி ஆட்டம் காட்டி வருகிறது இஸ்ரேலிய விமானப்படை.
ஈராக்கில் இருந்த அணுமின் மற்றும் அணு உற்பத்தி நிலையத்தை அழிக்க இஸ்ரேல் பயன்படுத்தியது இந்த விமானத்தை தான். அதெல்லாம் பழைய கதை. இப்போது நவீன யுகம் என்பதால் தான் F-15X விமானத்தை போட்டிக்கு கொண்டு வந்திருக்கிறது ஆசியாவின் சிறந்த விமானப்படையை வைத்துள்ள இஸ்ரேல். கத்தார், அதற்கு அடுத்தபடியாக உள்ள சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் முன்னணி தாக்கும் விமானம் இந்த F-15 விமானம்தான். ஆனால் இந்தியா என்று வரும்போது இந்த F-15 விமானங்கள் தேவையில்லாததே என்று கருத முடிகிறது. முக்கிய காரணமாக ஒன்றுக்கும் உதவாத சுகோய் விமானங்களைத்தான் 250க்கு மேல் வாங்கி குவித்துள்ளதே இந்தியாவிற்கு காரணம். எனவே உறுதியாக திட்டமிட்டு வேறு எந்த விமானங்களையும் வாங்காமல் நேரடியாக அமெரிக்காவிடமிருந்து F-35 விமானத்தை கொள்முதல் செய்வதே இந்திய விமானப்படைக்கு லாபமும் அதே நேரம் ஆசியாவின் சிறந்த விமானப்படை என்ற பெயரையும் பெற வைக்கும். ஏன் F-35 விமானத்தை இந்தியா வாங்க வேண்டுமென்றால் இந்த MRCA திட்டம் நிறைவேற்றப்பட்டு முதல் விமானம் இந்தியாவுக்கு வர 2030 அல்லது அதற்கு மேல் ஆண்டுகள் கூட ஆகலாம். அதே நேரம் பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து நவீன J-31 5ஆம் தலைமுறை விமானத்தை வாங்கி பயன்படுத்தும். அவற்றின் முன்பு ரஃபேல் F-15 விமானங்கள் திணறத்தான் செய்யும். பாகிஸ்தானின் J-31 விமானத்தை எதிர்க்க வேண்டுமென்றால் இந்தியாவுக்கு F-35 விமானம்தான் தேவைப்படும். விமானப்படை இப்போதைய நிலையை யோசிக்காமல் எதிர்காலத்தை நினைத்து திட்டம் தீட்டினால் மட்டுமே பாகிஸ்தான் விமானப்படையை தற்போது வெல்ல முடியும். அதோடு சீன விமானப்படையை பற்றி ஒரு வார்த்தையும் கூறாதது சீனாவை ஒரு முழு போரில் அல்லது வான் தாக்குதலில் வெல்வது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம்தான். அவர்களிடம் J-20 மற்றும் J-31 என இரு 5ஆம் தலைமுறை விமானங்கள் இருப்பதே காரணம். அது மட்டுமல்லாது அவர்களின் விமானப்படை அமைப்பு அமெரிக்காவை எதிர்கொள்ளுமாறு நவீனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாம் பாகிஸ்தான் விமானப்படையை எதிர்கொள்ளவே திணறுகிறோம். இதில் சீனா எப்படி என்று யோசிக்கலாம் பாருங்கள். விமானப்படையின் முட்டாள்தனமான திட்டங்களாலும் ரஷ்யா மற்றும் ஹால் நிறுவனத்தின் தூண்டுதலாலும் விமானப்படை தற்போது கடும் நெருக்கடியில் உள்ளது. தற்போது உள்ள மிராஜ் மற்றும் வரப்போகும் ரஃபேல் விமானங்கள் மட்டுமே கை கொடுக்கும் நிலையில் இருக்கிறது. மேலும் 2025க்குள் விமானப்படையின் சுகோவாட் ரன் எண்ணிக்கை அனுமதிக்கப்பட்ட 42 சுகுவாட்டுக்கு பதிலாக வெறும் 25லிருந்து 27 சுகுவாட் தான் இருக்கும். முக்கிய காரணமாக 10 சுகுவாட் MiG-21 விமானங்கள் மற்றும் 6 சுகுவாட் ஜாக்குவர் விமானங்கள் படையிலிருந்து விலக்கப்படும். அதே நேரம் வெறும் 2 சுகுவாட் ரஃபேல் விமானங்கள் மற்றும் 1 சுகுவாட் MiG-29 விமானங்கள், 1 சுகுவாட் Su-30 விமானங்கள் மட்டுமே படையில் சேர்க்கப்படும். ஒருவேளை 114 விமானங்கள் வாங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் அதுவும் ஒரு 5 சுகுவாட் தான் வரும். 16 சுகுவாட் விமானங்கள் நீக்கப்பட்டு 9 சுகுவாட் விமானங்கள் தான் தற்போது சேர்க்கப்படும். புதிய விமானப்படை தளபதி தலைமையேற்ற பின் செய்தியாளர்களிடம் விமானப்படையின் திட்டங்களை தெளிவாக கூறினார். மிக முக்கியமாக 5ஆம் தலைமுறை விமானங்களை வெளிநாட்டிலிருந்து வாங்கப்போவது இல்லை. அதற்கு பதிலாக நவீன 4ஆம் தலைமுறை விமானங்கள் 114ஐ வெளிநாட்டிலிருந்து வாங்கவும், 83 மாறுதல் செய்யப்பட்ட தேஜஸ் விமானங்களை வாங்கவும், 1 சுகுவாட் MiG-29 மற்றும் 1 சுகுவாட் Su-30 விமானங்களை வாங்கவும், அதே நேரம் 6 சுகுவாட் ஜாக்குவர் விமானங்கள் மற்றும் 10 சுகுவாட் MiG-21 விமானங்களை 2021க்குள் படையிலிருந்து நீக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுகோய் விமானங்களை நவீனப்படுத்த உள்ளதாகவும் கூறினார். விமானப்படை தளபதியின் இந்த அறிவிப்பு பல்வேறு சந்தேகங்களை நீக்குவதோடு உறுதியாக விமானப்படை பேராபத்தில் உள்ளதை காட்டுகிறது. இன்றைய வாக்கில் இந்திய விமானப்படையிடம் 34 சுகுவோட் விமானங்கள் உள்ளது. அவற்றில் 16 சுகுவோட் விமானங்கள் மிக் மற்றும் ஜாக்குவர் விமானங்கள். அவற்றை 2022லிருந்து 2025 வாக்கில் நீக்கும்போது அதற்கு ஈடாக ஒரு விமானமும் சேர்க்கப்படும் நிலையில் இல்லை. இப்போது நீங்கள் பார்க்கும் இந்த படத்தை பார்த்தால் உங்களுக்கு புரியும். தேஜாஸ் விமானத்தையும் புதிய மிக் விமானத்தையும் இணைத்தாலும் 26 சுகுவாட் விமானங்கள் வராது. அதே நேரம் விமானப்படை தேவையில்லாமல் MiG-29 விமானங்கள் வாங்குவதிலும் சுகோய் விமானங்களை நவீனப்படுத்துவதிலும் நேரத்தையும் பணத்தையும் விரயம் செய்ய உள்ளது. அதோடு 2030 வரை விமானப்படைக்கு 5ஆம் தலைமுறை விமானங்கள் வரப்போவது இல்லை என்பது தெளிவாகிறது. அதே நேரம் பாகிஸ்தான் விமானப்படை 17 முதல் 20 சுகுவாட் அளவு விமானங்களை இயக்கும். மேலும் இதில் 12லிருந்து 15 சுகுவாட் விமானங்கள் இந்திய எல்லைக்கு மிக அருகே, அதாவது 100 கிலோமீட்டருக்குள் இருக்கும். இந்திய விமானப்படையின் முக்கிய தளங்களான பதான்கோட் மற்றும் ஸ்ரீநகர் விமான தளங்கள் 2022 வாக்கில் போதிய விமானங்கள் இல்லாமல் இருக்கும்.
இது விமானப்படைக்கு பெரும் இழப்பே. இந்த விமான தளங்கள் தான் பாகிஸ்தான் விமானப்படையை முதலில் எதிர்க்கும். அதோடு இந்த விமான தளங்கள் ஒற்றை என்ஜின் கொண்ட விமானங்களை பயன்படுத்துமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முக்கிய காரணம் ஒற்றை என்ஜின் விமானங்களை இயக்கும் செலவு குறைவு. கூடவே காஷ்மீர் பள்ளத்தாக்குகளில் சிறப்பாக செயல்பட வல்லது. பதான்கோட் விமான தளத்தில் 3 மிக்-21 சுகுவாட் மற்றும் ஸ்ரீநகர் விமான தளத்தில் 1 மிக்-21 சுகுவாட் விமானங்களும் உள்ளது. இதற்கு பதில் விமானப்படை என்ன திட்டம் வைத்துள்ளது என்பதுதான் தற்போது புரியவில்லை. புதிதாக 114 விமானங்களை வாங்கப் போகிறது என்றாலும் இது எப்போது வரும் என்பது தெரியவில்லை. மொத்தத்தில் எப்படியோ இந்தியாவின் விமானப்படை தரம் குறைந்து கொண்டே இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு அது சாதகமாக அமைந்து கொண்டே இருக்கிறது.